Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வண்டியை கட் பண்ணிக்கப்பா, பின்னாடி வர வண்டியை சொல்லுங்க சார். நீங்க சூழ்ந்துட்டு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிரச்சனையே காலையில மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இதை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இது போற ஜனநாயக தமிழ்நாட்டில் ஊழல் பேர்வழிகள்லாம் ஆட்சி இருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு நீங்க என்ன கைது பண்ணலாம், எத்தனை நாள் கைது பண்ணி உள்ள வைப்பீங்க? மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். பார்த்துக்க கேர் சொன்னேன் கால். டாஸ்மாக் முறைகேட்டை எதிர்த்து பாஜக போராட்டம் அறிவித்திருந்த நிலையில ஏற்கனவே பாஜக முக்கிய தலைவர்கள் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜனும் தொடர்ந்து அடுத்தபடியாக தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டிருக்கார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமயமணி வழங்க கேட்போம். சமயமணி வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் முறைகேட்டை எதிர்த்து தமிழ்நாடு பாஜக சார்பாக இன்றைய தினம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இன்று காலை சரியாக 10:30 மணி அளவில் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திலிருந்து பேரணியாக சென்று சென்னை எழும்பூரில் உள்ள காந்தி ஈர்வில் சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில சென்னை பனையூரில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சென்னை பனையூரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அக்கரை சர்வீஸ் அருகே போலீசார் கைது செய்திருந்தனர். குறிப்பாக இன்று காலை முதலே தொடர்ந்து பாஜக தலைவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டு அவர்கள் அனைவருமே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில செயலாளர் வினோத் செல்வம், பாஜக மாநில துணைத் தலைவர்கள் கருநாகராஜன், சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் இன்று காலை முதலே தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்திற்கு அந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் அனைத்து பாஜகவினரும் கைது செய்து போலீசார் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். குறிப்பாக இதன் தொடர்ச்சியாக சென்னை பனையூரில் உள்ள தனது இல்லத்திலிருந்து கருப்பு நிற சட்டை அணிந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த டாஸ்மாக் முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருந்த நிலையில் அக்கரை சந்திப்பை அடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் காரை வழிமறித்த போலீசார் அவரது காரில் இருந்து அவரை இறக்கி தற்போது கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். குறிப்பாக இந்த கைதின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோடு கிட்டத்தட்ட ஒரு 220க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உடன் வந்திருந்த நிலையில் அவர்கள் அனைவரையுமே கைது செய்த போலீசார் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு காலை முதலே போலீசார் அனுமதி மறுத்து வரக்கூடிய நிலையில காலை முதலே தொடர்ந்து பாஜக முக்கிய தலைவர்கள் சென்னை முழுவதும் உள்ள பாஜக முக்கிய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் வரிசையாக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.